வெல்கம் டு விவா இங்கிலீஷ். இந்த வீடியோவில் தினம் பயன்படுத்தும் வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம். பிறகு சேலஞ்ச் கொஸ்டின்ஸும் இருக்கும், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதை வச்சு என்னங்க பண்ணுறது? எப்படி சொல்லலாம்? சிம்பிள். வாட் டு டூ வித் இட். வாட் டு டூ வித் இட். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னோட சேனலில் இருக்கிற வீடியோஸ் 350+ வீடியோஸ் இப்போ புக் ஃபார்மேட்டில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அட் லோ ப்ரைஸ். அதுக்காக நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் 8903921485 இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், மெசேஜ் இல்லைனா கால். அதே போல் பிடிஎஃப் ஃபார்மேட், MP3 MP4 வீடியோஸ், புக் ஃபார்மேட், ஆன்லைன் காப்பி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. எதிர்பார்த்ததை விட எவ்வளவோ பரவாயில்லைங்க. எதிர்பார்த்ததை விட எவ்வளவோ பரவாயில்ல. இதெல்லாம் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு நம்ம சில குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பயன்படுத்தணும். இட்ஸ் ஃபார் பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட். ஃபார் பெட்டர் அப்படின்னா எவ்வளவோ பரவாயில்ல. தேன் எக்ஸ்பெக்டட் அப்படின்னா எதிர்பார்த்ததை விட. ஏன் பிரச்சனை அதை விட மோசம். மோசம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வேர்ஸ் அந்த வேர்டை பயன்படுத்தணும். என் பிரச்சனை இன்னும் மோசம் இல்லைனா அதை விட மோசம் அப்படின்னு சொல்லும்போது ஈவன் அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். மை ப்ராப்ளம் இஸ் ஈவன் வேர்ஸ். டிராஃபிக் ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கேயும் பாருங்கள் மோசம், அதுக்கு நீங்கள் வேர்ஸ் தான் பயன்படுத்தணும். ஆனால் ரொம்ப மோசமாக இருக்குது. The traffic is much worse. கொட்டி இருக்கிறத க்ளீன் பண்ணு. கொட்டி இருக்கிறத இதை நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்வீங்க? ஒரு நவுன் பயன்படுத்தலாம். ஸ்பில்ஸ். க்ளீன் அப் த ஸ்பில்ஸ். க்ளீன் அப்னா சுத்தம் பண்ணு. த ஸ்பில்ஸ் கொட்டி இருக்கின்ற காரியங்களை. கொட்டி இருக்கிற தண்ணியாக இருக்கலாம், கொட்டி இருக்கிற காஃபியாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். க்ளீன் அப் the spills. நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? இதை நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் சொல்ல முடியும். வாட் ஹாவ் யூ டிசைடட்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா எனக்கு என்னன்னு தெரில, இந்த டென்ஸ் எல்லாம் எனக்கு தெரில அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு என்னுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பாருங்கள். பிகினிங் கோர்ஸ், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் புக்கில் இது ரெண்டுமே வந்துடும். அதுலேருந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட், நான் உங்களை பார்த்ததில்லை. எப்படி சொல்வீங்க? இதுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் வரணும். ஐ ஹாவன்ட் சீன் யூ. ஹாவ் நாட் அப்படிங்கிறத சுருக்கி ஹாவன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐ ஹாவன்ட் சீன் யூ, நான் உங்களை பார்த்ததில்லை. பால்காரர் தினமும் வராரு. இங்கே பார்த்தீங்கன்னா தினமும் வராரு அப்படிங்கிறது ரொட்டீனாக நடக்கிற விஷயம். அப்படின்னா இதை சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். The milkman comes every day. ஏன் comes எஸ் சேர்த்துருக்கோம்? he, she, itக்கு எஸ் வரணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன அந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட், உனக்கு கால் பண்ணி இருந்தேன். உனக்கு கால் பண்ணியிருந்தேன். இதுக்கு நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். ஐ ஹேட் கால்ட் யூ. நான் உனக்கு கால் பண்ணியிருந்தேன். ஐ ஹேட் called you. படுத்த படுக்கையா இருந்தாரு. சிம்பிள் பாஸ்ட். படுத்த படுக்கையா அப்படின்றதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் நம்ம யூஸ் பண்ணணும். he was bedridden. bedridden அப்படிங்கிறது தான் படுத்த படுக்கையாக இருப்பது அப்படின்றதுக்கான அட்ஜெக்டிவ். நாளைக்குள்ள முடித்து விடுவேன். நல்லா கவனிங்க, முடிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லலை, முடித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நீங்கள் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் பை டுமாரோ. ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் பை டுமாரோ. 6 மாதமாக படிச்சுட்டு இருக்கேங்க. 6 மாதமாக படிச்சுட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? 6 மாதமாக கண்டினியூஸாக படிச்சுட்ருக்கேன். இதை நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்ல முடியும். மன்னிக்கணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். I have been studying for 6 months. பாருங்க, I have been studying. have been பக்கத்தில் ing யூஸ் பண்ணும்போது அது
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். 6 மாதமாக படிச்சுட்ருக்கேன். ஐ ஹவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 6 months. ஓகே, அதுதான் எனக்கு வேணும். இங்கே அதுதான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணுறது? தமிழில் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டோம், ஆனால் இங்கிலீஷில் அப்படி இல்லை. இங்கிலீஷில் நீங்கள் 3 வார்த்தை பயன்படுத்தணும். தட் இஸ் வாட், that's வாட், அதுதான், ஐ வாண்ட், எனக்கு வேணும். டின்னருக்கு என்னங்க சமைக்கிறது? ரொம்ப சிம்பிள். வாட் டு குக், வாட் டு குக், என்ன சமைக்கிறது? ஃபார் டின்னர், டின்னருக்கு என்ன சமைக்கிறது? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன செய்யணும்னு இதை ஃப்ரேம் பண்ணுறது தான் முக்கியம். டெல் மீ, சொல்லுங்க. வாட் டு டூ, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. டெல் மீ வாட் டு டூ. நான் சொன்னது, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நான் சொன்னது அவனுக்கு பிடிக்கல. நான் சொன்னது. வாட் ஐ செட், இந்த 3 வார்த்தையை பயன்படுத்தணும். ஹீ டிடன்ட் லைக் வாட் ஐ செட், நான் சொன்னது அவனுக்கு பிடிக்கல. நான் என்ன சொன்னாலும் அவனுக்கு பிடிக்காதுங்க. இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியலாம், பட் ரொம்ப சிம்பிள் தான். ஹீ டசன்ட் லைக், அவனுக்கு பிடிக்காது. வாட் எவர் ஐ சே, நான் என்ன சொன்னாலும். ஸோ இந்த ஃப்ரேஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். வாட் எவர் ஐ சே, நான் என்ன சொன்னாலும். அவனை நீ பார்த்ததே இல்லையா? பாருங்க, வலியுறுத்தி கேட்குறோம், ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். பார்த்ததே இல்லையா? இதுக்கு நம்ம இங்கிலீஷில் நெவர் யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவ்ங்கிறதுனால. ஹவ் யூ நெவர் சீன் ஹிம், இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கு. ஹவ் யூ நெவர் சீன் ஹிம். கத்திரிக்கோலை வச்சு அதை வெட்டு, கத்திரிக்கோலை வைத்து, அந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுறது? ப்ரிப்போசிஷனா? வித் யூஸ் பண்ணணும். கட் இட், கட் இட்னா அதை வெட்டு. எதை வச்சு? கத்திரிக்கோலை வச்சு. வித் சிசர்ஸ், கட் இட் வித் சிசர்ஸ். எனக்கு அவசரம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். ஐ எம் நாட் இன் அ ஹரி, ஐ எம் நாட் இன் அ ஹரி. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். பாருங்கள், திரும்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். நான் அப்படி சொல்லவே மாட்டேன். இதுவும் நெகட்டிவ்ங்கிறதுனால நெவர் யூஸ் பண்ணணும். ஐ வில் நெவர் சே லைக் தட். அந்த பிரச்சனை 1 வருஷமாக போயிட்டு இருந்துச்சு. இது எப்படி சொல்கிறது? 1 வருஷமாக அது போய்கிட்டு இருந்துச்சு. That problem went on, இந்த 2 வார்த்தைங்க முக்கியம். go onனு ப்ரெசண்ட்டில் சொல்லுவோம். go onனா போய்கிட்டு இருக்கு. போயிட்டு இருந்துச்சுன்னா went on for a year, 1 வருஷமா, for a year. இப்போ இந்த 4 சென்டென்ஸ் பாருங்க. நீ வரக்கூடாது, நீ வரவே கூடாது, நீ வந்திருக்க கூடாது, நீ வந்திருக்கவே கூடாது. இந்த 4 சென்டென்ஸும் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியுமா? ஒருவேளை என்னுடைய சேனலை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை புதுசாக பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட்டில் ஆன்சர் வரப்போது, நீங்கள் இதை கற்றுக்கலாம். ஓகே, இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸாக பார்க்கலாம். நீ வரக்கூடாது, யூ ஷுட் நாட் கம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். யூ ஷுட் நாட் கம். நீ வரவே கூடாது, நாட்டுக்கு பதிலாக நெவர் போட்டுடணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். வரவே, யூ ஷுட் நெவர் கம். நீ வந்திருக்க கூடாது, இங்கே நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கல, நீ வந்திருக்க கூடாதுன்னு சொல்கிறோம். யூ ஷுட் நாட், இல்லைனா யூ ஷுடன்ட். யூ ஷுடன்ட் ஹாவ் கம். பாருங்கள், ஹாவ் கம் வரணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். யூ ஷுடன்ட் ஹாவ் கம், நீ வந்திருக்க கூடாது. அப்படின்னா நீ வந்திருக்கவே கூடாதுங்கிற போது நாட்டை எடுத்துட்டு நெவர் போட்டுருங்க. யூ ஷுட் நெவர் ஹாவ் கம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இதே மாதிரி சப்ஜெக்டை மாற்றுங்க, வேர்பை மாற்றுங்க. இதே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த 3 சென்டென்ஸ் பாருங்கள். நீ சொல்ல வேண்டி இருக்கும், இல்லைனா இங்கே நான் கொடுத்துருக்கிற மாதிரி நான் சொல்ல வேண்டி இருக்கும். நான் சொல்லணும், நான் சொல்ல வேண்டியதா போச்சு.
இந்த 3 சென்டென்ஸ் கூட நீங்கள் ஏற்கனவே என்னுடைய சேனல் பார்த்துட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியணும். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நான் சொல்ல வேண்டியதாக போச்சு. ஐ ஹேட் டு சே. நான் சொல்ல வேண்டி இருக்கும். ஐ வில் ஹேவ் டு சே. நான் சொல்லணும். ஐ ஹேவ் டு சே. ரிப்பீட்டடாக பாருங்கள், எப்படி ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அவசரப்படாதீங்க. ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா வெரி குட். ஓகே, இப்போ இந்த 3 சென்டென்ஸ் பாருங்கள். அவங்க வந்திருப்பாங்க, அவங்க வந்திருக்கலாம், அவங்க வரலாம். எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுதில்ல? இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஓகே, அவங்க வந்திருப்பாங்க. they would have come. they would have come. அவங்க வந்திருக்கலாம். they may have come. அவங்க வரலாம். they may come. ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பிடிச்சிட்டோம்னா போதும். என்னுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ், பிகினிங் கோர்ஸில் இது எல்லாமே ஸ்ட்ரக்சரோடு இருக்கும். ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதெல்லாம் திரும்ப திரும்ப ரிவ்யூ பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நிலைமை மோசமாகிட்டு வருது. The situation is getting worse. ஓகேங்க, இப்போ டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதோடைய ஆன்சர்ஸும் நான் வீடியோலேயே போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது ஆன்சர்ஸ் தெரியணும் அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். தெரியலன்னா அப்புறம் நீங்கள் ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் ஒன். நீ சொல்லியிருக்கவே கூடாது. நீ சொல்லி இருக்கவே கூடாது. அவன் முடிச்சிருப்பான். இது அதை விட மோசம். வெள்ளிக்கிழமைக்குள்ள முடித்து விடுவேன். முடிப்பேன் இல்லை, முடித்து விடுவேன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நீ வர வேண்டி இருக்கும். ஓகே, இந்த 5 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எழுதி பாருங்கள், இல்லை நான் சொல்லி பாருங்கள். இப்போ நான் ஆன்சர்ஸ் கொடுக்க போகிறேன். அதோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எங்கே மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீ சொல்லியிருக்கவே கூடாது. யூ ஷுட் நெவர் ஹாவ் டோல்ட். அவன் முடிச்சிருப்பான். he would have finished. இது அதை விட மோசம். this is even worse. வெள்ளிக்கிழமைக்குள்ள முடித்து விடுவேன். I will have finished by Friday. நீ வர வேண்டி இருக்கும். you will have to come. நான் ஏற்கனவே சொன்னது போல் புக் ஃபார்மேட், புத்தக வடிவில் நீங்கள் வாங்கினீங்கன்னா எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ் ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புக்காக கையில் இருக்கும். ஸோ நிறைய பேர் அதை வாங்கிட்டு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணலாம். கொரியரில் உங்களுக்கு அனுப்பப்படும். அதே போல் பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு கையில் கிடைக்கும். அதே போல் MP4 MP3 வீடியோ ஆடியோ புக் ஃபார்மேட் ஆன்லைன் காப்பியாக நீங்கள் வாங்கினா அது உங்களுக்கு சீப் ரேட்டில் கிடைக்கும். பட் பிரிண்ட் எடுக்க முடியாதனாலும் நீங்கள் லேப்டாப் மொபைலில் யூஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.